ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து கிராண்ட் ஐட்டன் காருக்கு வந்து ஃபாக் லேம்ப் மாட்ட போகிறோம். அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு மிரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதையும் நம்ம என்னங்கிறத பார்க்க போகிறோம். லொக்கேஷனுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பிளேஸ்லேருந்து காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஃபாக் லேம்ப் மாட்டுறதுக்கான லொக்கேஷன் வந்து இப்போ போயிட்டுருக்கேங்க. அங்கே போய் ஃபாக் லேம்ப் ஃபிட்டிங் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ப்ரொஜெக்டரில் ஹை பீம் வித் லோ பீம் அந்த டைப்பில் வந்து நம்ம ஃபாக் லேம்ப் வந்து மாட்ட போகிறோம். அங்கே போயிட்டு என்ன ஃபாக் லேம்ப் மாட்ட போகிறோம், எப்படி இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க. Fortune lady told my mama before I saw the sun. இந்த பல்பு தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பல்பு கழட்டியாச்சு. ரைட் சைட் பல்ப் இருக்குது, லெஃப்ட் சைடில் பல்பு இல்லை. அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த எல்இடி தான் இப்போது சேஞ்சிங் பண்ண போகிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி சூப்பராக ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த H11 அப்படிங்கிற டைப்பில் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா எல்இடியோட பேலஸ்டிக் 250 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ரெண்டுமே சேர்த்து 250 என்ன? ஆமாண்ணா. ஒரு சைடு 125, ரெண்டு சைடு சேர்த்து 250ங்க. சூப்பராக இருக்குல்ல. ஐட்டனுக்கு ஃபாக் லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அவருடைய அந்த ஓவல் ஷேப் லைட்டுக்கு வந்துட்டு என்டையர் செட்டப்பே மாற்றுற மாதிரி இருந்தது. அதுக்கு இன்னும் சார்ஜஸ் அதிகமாகிற மாதிரி இருந்தது. அதனால் ஃபாக் லேம்ப் வந்துட்டு எல்இடியில் பண்ணிட்டோம். எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் 110 வாட்ஸுங்க. அப்புறம் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 240 வாட்ஸில் வந்து பண்ணியிருக்கோம். நான் வந்து கார் கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. அது போக ஆக்சசரிஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் காருக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியாவும் சொல்கிறேன். இன்கேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களால் போக முடியாது அப்படின்னா, ஏன் நான் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அக்சசரிஸ் மாட்டியும் நேராக ப்ளேஸில் கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் மாட்டியும் தர முடியுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் ட்ரைவில் எப்படி அந்த லைட்டோட த்ரோ இருக்குன்னு பாருங்கள். டிரைவிங்லேயும் காட்டுறேன். வண்டி ஒரு இடத்துல நிறுத்திட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்குங்க. இதுதான் அந்த 110 வாட்ஸ் பவரோடைய வந்துட்டு ரிசல்ட்டு. இது நல்ல லூமினன்ஸ் இருக்கக்கூடிய லைட்டு தாங்க. நல்ல ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து மேக்ஸிமம் எல்லா வண்டிக்கும் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.